அமெரிக்காவில் ஒரு மாதத்திற்கும் மேலாக அரசு முடங்கியுள்ளது. அமெரிக்க வரலாற்றிலேயே இவ்வளவு காலம் அரசு முடக்கத்தில் இருப்பது இதுவே முதன்முறை. அரசு முடக்கத்தால் விமான சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. 14 லட்சம் அரசு ஊழியர்கள் ஊதியமில்லாமல் வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டுள்ளனர். பல லட்சம் பேர் கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்டுள்ளனர். இந்த முடக்கத்தால் வாரத்திற்கு $15 பில்லியன் அமெரிக்க பொருளாதாரத்தில் இழப்பு ஏற்படுகிறது. ஏழைகளுக்கு உணவு வழங்கும் திட்டம் தடைப்பட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய பொருளாதார வல்லரசு ஒரு மாதத்திற்கும் மேலாக முடங்கி இருப்பதற்கு காரணம் இதுதான். அமெரிக்க மத்திய அரசு அதன் செயல்பாடுகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் மூலம் நிதி ஒதுக்கீடு பெற வேண்டும். அமெரிக்காவில் நிதியாண்டு அக்டோபர் 1ஆம் தேதி முதல் தொடங்கும். எனவே அதற்குள் நிதி ஒதுக்கீட்டு மசோதாக்களுக்கு ஒப்புதல் பெற்று நிறைவேற்ற வேண்டும். ஆனால் இந்த முறை நிதி ஒதுக்கீட்டில் ஆளும் குடியரசுக் கட்சிக்கும் ஜனநாயக கட்சிக்கும் இடையே உடன்பாடு ஏற்படவில்லை. குறிப்பாக லட்சக்கணக்கான மக்களுக்கு சுகாதார காப்பீடு மானியங்களை நீட்டிக்க வேண்டும் என்று ஜனநாயக கட்சியினர் கோருகின்றனர். இதற்கு அதிபர் டிரம்ப் மற்றும் குடியரசுக் கட்சியினர் உடன்பட மறுக்கின்றனர். இதனால் மசோதா நிறைவேறாமல் செலவினங்களுக்கு நிதி இல்லாமல் அரசு துறைகள் ஸ்தம்பித்துள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் இதுபோன்று அரசு துறைகள் முடங்குவது வழக்கம் என்றாலும் இம்முறை ஒரு மாதத்திற்கும் மேலாக அரசு சேவைகள் தடைப்பட்டு இருப்பது மக்களிடையே மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. ஜப்பானில் கரடிகளின் தாக்குதல் அதிகரித்து வரும் சூழலில் உள்ளூர் மக்களை பாதுகாக்க ராணுவம் களமிறக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 54,000க்கும் மேற்பட்ட கரடிகள் இருப்பதாக அரசு தெரிவித்துள்ளது. அந்த கரடிகள் இரவு நேரங்களில் உணவு தேடி பள்ளிகள், ரயில் நிலையங்கள், சூப்பர் மார்க்கெட் பகுதிகளில் உலாவுகின்றன. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் கரடி தாக்கி 12 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்நாட்டு அரசு ராணுவத்தை களமிறக்கி கரடிகளை உயிருடன் பிடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. யுக்ரைன் தன் நாட்டு நாணயத்தில் பயன்படுத்தப்படும் ரஷ்யாவின் அடையாளமான கோபெக் என்னும் பெயரை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக யுக்ரைனிய வரலாற்று பூர்வ பெயரான ஷா என்பதை மீண்டும் கொண்டுவர திட்டமிட்டுள்ளது. ஷா என்பது கடந்த 16 மற்றும் 17ஆம் நூற்றாண்டுகளில் யுக்ரைனின் ஒரு நாணய அலகாக இருந்தது. ஒரு கோபெக் நாணய மதிப்பே ஒரு ஷா நாணயத்தின் மதிப்பாக இருக்கும் என அந்நாட்டு தேசிய வங்கி தெரிவித்துள்ளது. இந்திய பணியிடங்களில் ஊழியர்களின் அணுகுமுறையை நிர்ணயிப்பதில் சம்பளம் மற்றும் மன அழுத்தத்தை விஞ்சி AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு மிக முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. இண்டிட் நிறுவனம் வெளியிட்ட 2025ஆம் ஆண்டிற்கான பணியிட போக்குகள் அறிக்கை இந்த மாற்றத்தை சுட்டிக்காட்டுகிறது. அதன்படி இந்தியாவில் உள்ள 71 விழுக்காடு ஊழியர்கள் தங்கள் கருத்துக்களை சரிபார்க்க AI மீது நம்பிக்கை கொண்டுள்ளனர். ஊழியர்கள் புதிய திறன்களை கற்றுக்கொள்வது, பயிற்சி எடுப்பது உள்ளிட்ட புதிய நடைமுறையை ஏற்றுக்கொள்கின்றனர். இந்த நவீன பணி பழக்கங்களுக்கு 43 விழுக்காடு அளவிற்கு நெகிழ்வு தன்மையும், மன அழுத்தம், பணிச்சுமை ஆகியவை 33 விழுக்காடும் காரணமாக உள்ளன. புதுக்கோட்டை மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களின் லட்சியங்களை ஊக்கப்படுத்தும் வகையில் AI தொழில்நுட்ப உதவியுடன் வழங்கப்பட்ட அடையாள அட்டை பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. மாணவர்களின் எதிர்கால லட்சியம் என்னவென்பதை கேட்டறிந்த தலைமை ஆசிரியர் அவர்களின் கனவை நனவாக்கும் வகையில் அந்தந்த துறை சார்ந்த அடையாள அட்டைகளை வழங்கியுள்ளார். AI உதவியுடன் உருவாக்கப்பட்ட இந்த அடையாள அட்டைகள் மாணவர்களுக்கு ஊக்கமளிப்பதாக பெற்றோர்களும் பொதுமக்களும் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். நான் IT ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் டெக்னாலஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால IT ஆகணும்னு நினைக்கிறேன். நான் நல்லா படித்தாதான் நான் இன்ஜினியரிங் முடிச்சு IT போக முடியும். அதனால நான் இப்போயே ஹார்ட் ஒர்க் போட்டு படிக்கிறேன். பெண்கள் பிரீமியர் லீக் தொடருக்கான மெகா ஏலம் நடைபெறவுள்ள நிலையில் UP வாரியர்ஸ் அணியில் இருந்து தீப்தி சர்மாவும், குஜராத் ஜெயின்ஸ் அணியில் இருந்து லாரா ஓல்வாட்டும் விடுவிக்கப்பட்டுள்ளனர். முந்தைய IPL சீசனில் தொடர் நாயகி விருது பெற்ற தீப்தி சர்மாவையும், உலகக்கோப்பை தொடரில் அதிக ரன்கள் எடுத்த ஓல்வார்ட்டையும் அவர்களது அணிகள் விடுவித்துள்ளது பேசு பொருளாகியுள்ளது. ஹர்மன் பிரீத் கவுர், ஸ்மிருதி மந்தானா உள்ளிட்ட இந்திய நட்சத்திரங்கள் தக்க வைக்கப்பட்டுள்ளனர். மெகா ஏலம் நவம்பர் 27ஆம் தேதியன்று டெல்லியில் நடைபெறுகிறது. அணிகள் தாங்கள் விடுவித்த ஒரு வீரரை ரைட் டு மேட்ச் மூலம் திரும்ப பெறலாம். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் 2 கூரல் மீன்கள் 1.65 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையானது.
மீன்பிடிக்கச் சென்ற காரல் என்பவரது விசைப்படகு வலையில் சிக்கிய 22 கிலோ எடையில் ஒரு பெண் கூரல் மீன் மற்றும் 24 கிலோ எடையில் ஒரு ஆண் கூரல் மீன் ஆகியவை கிலோ 3600 ரூபாய் வீதம் விற்பனையானது. கூரல் மீனை உணவுக்காக பயன்படுத்துவதில்லை எனவும் இந்த மீனின் வயிற்றுப் பகுதியில் காணப்படும் ரப்பர் டியூப் போன்ற வடிவத்தில் உள்ள நெட்டியை கிழக்காசிய நாடுகளில் விலை உயர்ந்த சூப் தயாரிக்க பயன்படுத்துவதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். பாதுகாப்பான புகலிடம் அளித்த இந்திய மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா கூறியுள்ளார். வங்கதேசத்தில் தற்போது முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு வன்முறை மற்றும் பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதால் இந்தியாவுடனான உறவு மோசமடைந்துள்ளதாக ஹசீனா குற்றம் சாட்டினார். யூனுஸ் அரசு சீனா, பாகிஸ்தானுடன் நெருக்கம் காட்டுவதாகவும் அவர் விமர்சித்தார். மேலும் தனது அவாமி லீக் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்டதை எதிர்த்து சட்டப்பூர்வமாக போராடப் போவதாகவும் தன் மீதான மனிதாபிமான மீறல் குற்றச்சாட்டுகளுக்கு நீதிமன்றத்தில் பதிலளிக்க தயார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தில் மாணவர் போராட்டங்களால் கடந்த ஆண்டு அவரது ஆட்சி கவிழ்ந்ததால் அவர் இந்தியாவுக்கு தப்பி வந்தார். ஆழ்கடத்தல் வழக்கில் நடிகை லட்சுமி மேனனின் மீது பதிவு செய்யப்பட்டிருந்த முதல் தகவல் அறிக்கையை கேரள உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. ஆகஸ்ட் மாதம் எர்ணாகுளத்தில் உள்ள தனியார் மதுபான விடுதிக்கு தனது நண்பர்களுடன் சென்றிருந்த லட்சுமி மேனன் அங்கு நிகழ்ந்த ஒரு பிரச்சனையின் போது ஐடி ஊழியரை கடத்தி தாக்குதல் நடத்தியதாக புகார் எழுந்தது. இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வந்த நிலையில் இரு தரப்புக்கும் இடையே பேச்சுவார்த்தை மூலம் சுமூகமான முடிவு எட்டப்பட்டது. இதனையடுத்து லட்சுமி மேனன் மீதான வழக்கு ரத்து செய்யப்பட்டது. பொதுமக்களுக்காக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வாங்கிய நிலத்தை திமுக எம்எல்ஏ அபகரித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் நிலம் தேமுதிகவிற்கு சொந்தம் என காங்கேயம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பொதுமக்களுக்கு கொடுப்பதற்காக திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலில் 3 ஏக்கர் நிலம் வாங்க சொல்லியிருக்கிறார். அப்போது திமுகவில் இருந்த சந்திரகுமார் பெயரில் நிலம் வாங்கிய நிலையில் பின்னர் திமுகவில் சேர்ந்து எம்எல்ஏயான சந்திரகுமார் நிலத்தை தராமல் வைத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தேமுதிக சார்பில் காங்கேயம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த காங்கேயம் நீதிமன்றம் வெள்ளக்கோவிலில் உள்ள 3 ஏக்கர் நிலம் தேமுதிகவிற்கு சொந்தம் என உத்தரவிட்டது. கர்நாடகாவில் கரும்புக்கு நியாயமான விலை நிர்ணயம் செய்யக்கோரி விவசாயிகள் 9 நாட்களாக நடத்தி வந்த போராட்டம் சிகோடி அருகே வன்முறையாக மாறியது. இதனையடுத்து பிரச்சினைக்கு தீர்வு காண முதல்வர் சித்தராமையா, சர்க்கரை ஆலை உரிமையாளர்கள், விவசாயிகள் ஆகிய இரு தரப்பையும் தனித்தனியே சந்தித்து பேசினார். பேச்சுவார்த்தைக்கு பிறகு கரும்பு கொள்முதல் விலை குறித்த முடிவை அரசு அறிவிக்கும் என்று உறுதியளித்தார். 3500 ரூபாய் ஆதார விலையை உறுதி செய்ய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். டெல்லி காற்று மாசுபாடு தொடர்பான மனுவை அவசர வழக்காக விசாரிக்க கோரியதை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. டெல்லியில் காற்று மாசு மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் செயற்கை மழை உருவாக்கும் முயற்சியும் தோல்வியடைந்தது. இதனையடுத்து நிலுவையில் உள்ள காற்று மாசு தொடர்பான வழக்கை நவம்பர் 14ஆம் தேதிக்கு முன்பாக 10ஆம் தேதியை விசாரிக்க வேண்டும் என முறையிடப்பட்டது. ஆனால் தீர்ப்பாய சீர்திருத்த சட்டம் 2021 தொடர்பான வழக்கின் விசாரணையை முடிக்க தலைமை நீதிபதி அமர்வு திட்டமிட்டுள்ளதால் நவம்பர் 14ஆம் தேதி அன்றுதான் விசாரிக்கப்படும் என தெரிவித்தனர். உக்ரைன் போர் தொடரும் நிலையில் ரஷ்ய ராணுவத்தில் 44 இந்தியர்கள் உள்ளதாக மத்திய அரசு அதிர்ச்சி தகவல் தெரிவித்துள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் இதனை உறுதி செய்தார். 44 இந்தியர்களையும் மீட்டு தாயகம் அழைத்து வர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இதற்காக ரஷ்ய அரசை மாஸ்கோவில் உள்ள தூதரகத்தின் மூலம் இந்திய அரசு தொடர்பு கொண்டுள்ளது. ரஷ்ய ராணுவத்தில் உள்ள 44 இந்தியர்களையும் ராணுவத்திலிருந்து விடுவித்து இந்தியாவிற்கு திருப்பி அனுப்ப வேண்டுமென வெளியுறவுத்துறை அமைச்சகம் கோரிக்கை வைத்துள்ளது. பெரும்பாலானோர் தவறான தகவல்களின் அடிப்படையில் ரஷ்ய ராணுவத்தில் சேர்க்கப்படுகிறார்கள் என அவர்களது குடும்பத்தினர் குற்றஞ்சாட்டியுள்ளனர். ரஷ்யாவுக்கு படிக்கச் சென்ற பலர் ஏமாற்றப்பட்டிருப்பதாகவும் இடைத்தரகர்கள் பொய்யான தகவல்களின் அடிப்படையில் இவர்களை ரஷ்ய ராணுவத்திற்கு அனுப்பியுள்ளனர் என்பதும் குடும்பத்தினரின் புகாராக உள்ளது. இப்படியான சூழலில் இடைத்தரகர்களை பிடிக்க விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. கேரளாவிற்கு ஆம்னி பேருந்துகளை இயக்கப் போவதில்லை என்று அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது.
தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவிற்கு சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகளை கேரள போக்குவரத்து துறையினர் திடீரென்று பறிமுதல் செய்ததாகவும் பயணிகளை நடுவழியிலேயே இறக்கிவிட்டதாகவும் அச்சங்கம் தெரிவித்துள்ளது. சிறைப்பிடிக்கப்பட்ட ஆம்னி பேருந்துகளுக்கு 70 லட்சம் ரூபாய்க்கு மேல் அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளது. இதனால் இம்முடிவை எடுத்துள்ளதாக கூறியுள்ள அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் இந்த விஷயத்தில் உடனடியாக தமிழக மற்றும் கேரள அரசுகள் தலையிட்டு தீர்வு காண கோரியுள்ளது. 2.5 லட்சம் ரூபாய் செலுத்தி கேரளாவிற்கு தனியாக உரிமம் பெற வேண்டும் என்று கூறி அம்மாநில போக்குவரத்து துறை இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதில் ஆளுநர் காலதாமதம் செய்வதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டை ஆளுநர் மாளிகை திட்டவட்டமாக மறுத்துள்ளது. கடந்த மாதம் 31ஆம் தேதி வரை 211 மசோதாக்கள் ஆளுநரின் ஒப்புதலுக்காக வந்துள்ளதாகவும் அதில் 81 விழுக்காடு மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. 13 விழுக்காடு மசோதாக்கள் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அவற்றில் 60 விழுக்காடு மசோதாக்கள் தமிழக அரசின் பரிந்துரைப்படியே குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளது. அக்டோபர் கடைசி வாரத்தில் பெறப்பட்ட 8 மசோதாக்கள் பரிசீலனையில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவையில் 2ஆம் முறையாக நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்கள் UGC விதிமுறைகளுக்கு எதிராக இருப்பதாலும் மாநில சட்டப்பேரவையின் வரம்பிற்கு அப்பாற்பட்டு இருப்பதாக கருதப்படுவதாலும் அவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டிருப்பதாக ஆளுநர் மாளிகை விளக்கமளித்துள்ளது. ஆளுநர் தனது அரசமைப்பு கடமைகளை நேர்மையுடன் மேற்கொள்வதாகவும் ஆளுநர் மாளிகை குறிப்பிட்டுள்ளது.